buddies, welcome to Python for Toddlers Advanced series. So previous video la நம்ம என்ன பார்த்திருந்தோம் அப்படினா ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ல இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் எப்படி நம்ம யூஸ் பண்ணனும்ங்கறத சின்ன எக்ஸாம்பிள்ஸ் மூலமா நம்ம பார்த்திருந்தோம். So previous video பார்க்காம யாராவது ஸ்ட்ரைட்டா அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா so please நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இப்ப பார்த்துட்டு இருக்க வீடியோ நீங்க பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. அப்பதான் நம்ம ஃபர்தரா பார்க்க போற கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் ரொம்பவே கிளியராவும் தெளிவாவும் புரியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா மெட்டா கேரக்டர்ஸ்னா என்ன அப்படினு தான் பார்க்க போறோம். ஓகே, ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். So பைத்தான்ல ரெகுலர் எக்ஸ்பிரஷன்னா என்னங்கறத நம்ம வந்துட்டு ரெண்டு பார்ட் வீடியோஸா நம்ம வந்து பார்த்திருந்தோம். சோ ஒரு கொடுத்திருக்கிற ஸ்ட்ரிங்ல ஒரு சர்டன் பேட்டர்ன் இருக்கா இல்லையாங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நமக்கு இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் வந்துட்டு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சோ அதுல வந்துட்டு பில்ட் இன் மெத்தடா இருக்கக்கூடிய ஒரு 4 மெத்தட் பத்தி நம்ம பார்த்திருந்தோம். சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபைண்ட் ஆல்ங்கற மெத்தட், அதுக்கப்புறமேட்டு சர்ச் அப்படின்ற ஒரு மெத்தட், அதுக்கப்புறமேட்டு ஸ்பிளிட் அப்படின்ற ஒரு மெத்தட், அதுக்கப்புறமேட்டு சப் அப்படின்ற ஒரு மெத்தட். சோ இது எல்லாமே எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது, எப்படி இதை யூஸ் பண்றதுங்கிறது நம்ம வந்துட்டு ப்ரீவியஸா போட்டிருந்த பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோஸ்ல பார்த்திருக்கோம். சோ ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ல இன்னும் சில கான்செப்ட்ஸ் இருக்கு. சோ என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெட்டா கேரக்டர்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், செட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல வந்துட்டு மெட்டா கேரக்டர்ஸ்னா என்னங்கறத நம்ம பார்க்க போறோம். அதுல சில மெட்டா கேரக்டர்ஸ் நம்ம வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸோட நம்ம வந்துட்டு பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க இதோட பார்த்துட்டு விடாம நம்ம அடுத்து போட போற வீடியோஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் கேரக்டர்னா என்ன, செட்னா என்னங்கறத உங்களால புரிஞ்சுக்க முடியும். சோ பைத்தான்ல ரெகுலர் எக்ஸ்பிரஷன்னா என்ன, அதை வந்து நீங்க கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சோ ஃபர்ஸ்ட் நம்ம போட்டிருக்க முன்னாடி இருந்த இந்த 2 வீடியோஸ் நீங்க பார்க்கணும். பார்ட் 1 வீடியோ, பார்ட் 2 வீடியோ, அப்புறம் மெட்டா கேரக்டர்ஸ்னா என்னங்கறத இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோ மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். சோ இதுக்கு அடுத்து போட போற வீடியோஸ்ல நம்ம வந்துட்டு ஸ்பெஷல் கேரக்டர்னா என்ன, செட்னா என்னங்கறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். சோ இது எல்லாத்தையுமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ல இருக்கிறத உங்களால கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்க முடியும். சோ எந்த ஒரு பார்ட்டுமே நீங்க வந்துட்டு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ இப்போ ஃபர்ஸ்ட் மெட்டா கேரக்டர்ஸ்னா என்ன, அது வந்துட்டு எப்படி யூஸ் ஆகும்ங்கறத ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமா நம்ம பார்க்கலாம். ஓகே, என்னோட கோட் நான் போட்டிருக்கேன். சோ போட்டுட்டு நான் ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது பாருங்க அவுட்புட் வந்திருக்கு. சோ இந்த இடத்துல நம்ம என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட மெட்டா கேரக்டர் தான் நான் இந்த இடத்துல வந்துட்டு கொடுத்திருக்கேன். சோ இதுவே நம்ம ப்ரீவியஸா நம்ம அந்த ஃபைண்ட் ஆல் நம்ம கொடுத்து சர்ச் பண்ணிருந்தோம் இல்லையா, சோ அதுல வந்துட்டு நாம இந்த மாதிரி கோட்ஸ் தான் நம்ம வந்து பார்த்திருக்கோம். சோ ஃபைண்ட் ஆல்னு கொடுத்திருப்போம். ஒரு பேட்டர்ன், அதாவது ஒரு ஸ்ட்ரிங் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங் இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணி சொல்லணுங்கிறத இந்த கோட நம்ம வந்து பார்த்தோம். இது வந்து நம்மளோட பார்ட் 1 வீடியோல நம்ம பார்த்த கோட் ஸ்னிப்பெட் இது. சோ இப்போ மெட்டா கேரக்டர்ஸ்ல நம்ம இந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே ஃபைண்ட் ஆல் மெத்தட் கூட தான் நம்ம கொடுப்போம். சோ இந்த இடத்துல நம்ம கொடுக்குறோம் பாத்தீங்களா, இதுதான் வந்துட்டு மெட்டா கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ என்னோட ஸ்ட்ரிங் நான் இந்த இடத்துல கொடுத்திருக்கேன். லெட் அஸ் see what is மெட்டா கேரக்டர்ஸ்ங்கிறது என்னோட ஸ்ட்ரிங். சோ இதுல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் குள்ள நான் வந்துட்டு என்னோட கேரக்டரை இந்த மாதிரி நான் ஸ்பெசிஃபை பண்றேன். ஸ்பெசிஃபை பண்ணிட்டு என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்துட்டு ஸ்ட்ரிங் 1ல இருக்கா அப்படின்னு நான் வந்து பார்க்க சொல்றேன். அதாவது ஏனுங்கிற அக்கரன்ஸ் வந்துட்டு நான் கொடுத்திருக்கிற ஸ்ட்ரிங்ல இருக்கா அப்படின்னு பார்க்க சொல்றேன். சோ பார்க்கும்போது நம்மளுக்கு போய் செக் பண்ணும். சோ செக் பண்ணும்போது லைனா செக் பண்ணிட்டு வரும். சோ இந்த இடத்துல ஒரு ஏ இருக்கு. சோ அதை நம்மளுக்கு இந்த இடத்துல ரிட்டர்ன் பண்ணிருக்கு. சோ திரும்ப இங்க ஒரு ஏ இருக்கு, அதை ரிட்டர்ன் பண்ணிருக்கு. சோ இந்த இடத்துல ஒரு ஏ ஃபவுண்ட் பண்ணிருக்கு. சோ இதை ரிட்டர்ன் பண்ணிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இன்னொரு ஏ இருக்கு, அந்த ஏவை நம்மளுக்கு இந்த இடத்துல ரிட்டர்ன் பண்ணிருக்கு. சோ இந்த மாதிரி எத்தனை டைம்ஸ் அந்த அக்கரன்ஸ் இருக்கோ அதை வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல ரிட்டர்ன் பண்ணும். இந்த மாதிரி நீங்க ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்குள்ள நீங்க போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த கேரக்டர்ஸ் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி லிஸ்ட்ல நம்மளுக்கு வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணும். சோ இதே கூட இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி பார்க்கலாம். சோ இந்த கோட் போட்டுட்டு நான் ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது பாருங்க இந்த இடத்துல நம்மளுக்கு அவுட்புட் வந்திருக்கு. சோ இந்த இடத்துல என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா TA அப்படின்னு எங்கேயாவது இருக்கா அப்படின்னு நான் வந்து பார்க்க சொல்றேன். எங்க பார்க்க சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங் 1ல இருக்கான்னு பார்க்க சொல்றேன். அப்ப நம்மளுக்கு எந்தெந்த ஸ்ட்ரிங் எல்லாம் நம்மளுக்கு TA முடியுதோ அதை நம்மளுக்கு போய் பார்க்காது. இந்த இடத்துல நம்மளுக்கு வந்துட்டு கேரக்டரா தான் நம்மளுக்கு வந்துட்டு பார்க்கும். T எங்கேயாவது இருக்கா, A எங்கேயாவது இருக்கானுங்கிறத தனித்தனியா தான் நம்மளுக்கு வந்துட்டு பார்க்கும். சோ ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்துட்டே வரும். சோ பார்க்கும்போது பாருங்க இந்த இடத்துல T இருக்கு. சோ அந்த T எடுத்துட்டு வந்து இங்க பிரிண்ட் பண்ணிடும். சோ அடுத்து பாருங்க பார்த்துட்டே வரும்போது இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ இருக்கு. சோ இந்த ஏவை நம்மளுக்கு இந்த இடத்துல எடுத்துட்டு வந்து பிரிண்ட் பண்ணும். சோ அடுத்து இந்த இடத்துல டி இருக்கு. சோ இந்த டீயை பிரிண்ட் பண்ணும். சோ அடுத்து பார்த்துட்டே போகும்போது இங்க டி அக்கறை இருக்கு. சோ அதை பிரிண்ட் பண்ணும். சோ அடுத்து இங்க இருக்கக்கூடிய ஏ அதை பிரிண்ட் பண்ணும். அடுத்து கேரக்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஏ இருக்கு, அதுக்கப்புறம் இங்க ஒரு ஏ இருக்கு, அதுக்கப்புறம் இங்க ஒரு டி இருக்கு. சோ இந்த கொடுத்திருக்க கேரக்டர்ஸ் எல்லாம் இந்த இடத்துல வந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு ஸ்பெசிஃபை பண்றதுக்காக நம்மளுக்கு இந்த மாதிரி லிஸ்ட்ல நம்மளுக்கு வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணிருக்கு. சோ இந்த மாதிரி இந்த ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்குள்ள நீங்க சர்டன் கேரக்டர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அதை வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ரிங்கா கன்சிடர் பண்ணாது, இண்டிவிஜுவல் கேரக்டர்ஸா தான் உங்களுக்கு வந்துட்டு கன்சிடர் பண்ணும். அது வந்துட்டு கொடுத்திருக்கிற ஸ்ட்ரிங்ல இருக்கா இல்லையானங்கிறது நம்மளுக்கு இந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ணும். சோ இதுவே இப்ப நான் வந்துட்டு இல்லாத ஒரு கண்டென்ட் தரேன்னு வச்சுக்கோங்களேன். சோ இப்ப இந்த இடத்துல வந்துட்டு
நான் போட்டதுல TA இல்லாம Z அப்படின்ற ஒரு கேரக்டர் கொடுத்துட்டு நான் ரன் பண்றேன். ஸோ ரன் பண்ணும்போது பாருங்க இசட்னு இந்த இடத்துல என்னோட ஸ்ட்ரிங்ல எங்கேயுமே வந்துட்டு கிடையாது. ஸோ எதுவுமே இல்லைங்கிறதுனால மட்டும் நம்மளுக்கு இந்த இடத்துல ரிட்டர்ன் பண்ணிருக்கு. ஓகே, அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். ஸோ இந்த எக்ஸாம்பிள் நான் ரன் பண்றேன். ஸோ ரன் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இங்க என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டபுள் கோட்ஸ்குள்ள இந்த சிம்பிள் நான் வந்து போட்டிருக்கேன். அதாவது கேப் சிம்பிள் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. சோ அந்த சிம்பிள் கொடுத்துட்டு நான் வந்துட்டு என்னோட கேரக்டர்ஸ் நான் வந்துட்டு கொடுத்திருக்கேன். சோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்திருக்கிற ஸ்ட்ரிங் வந்துட்டு இந்த ஸ்ட்ரிங்ல ஸ்டார்ட் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கும். சோ இது எங்க பார்க்கும்னா ஸ்ட்ரிங் 1ல நம்மளுக்கு போய் பார்க்கும். சோ நம்ம கொடுத்திருக்கிற ஸ்ட்ரிங் வந்துட்டு இந்த LETங்கிற கேரக்டர்ல ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்னு போய் பார்க்கும். சோ இங்க பாருங்க நம்ம கொடுத்திருக்கிற ஸ்ட்ரிங் வந்துட்டு LETல தான் நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. சோ அதனால ஆமா அப்படின்னு நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த மாதிரி லிஸ்டா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல அவுட்புட் வந்து வந்திருக்கு. சோ இதுவே நான் வந்துட்டு எல் கொடுக்காம வெறும் இடி மட்டும் நான் கொடுத்தேன் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல போய் செக் பண்ணும் ஸ்ட்ரிங் வந்துட்டு இடில ஸ்டார்ட் ஆகுதா அப்படின்னு பார்க்கும். இந்த இடத்துல இடில ஸ்டார்ட் ஆகல, நம்மளுக்கு வந்துட்டு LET அப்படின்னு தான் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு. சோ இது வந்துட்டு நம்மளுக்கு எம்டி லிஸ்டா தான் நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஏன் அப்படின்னா ஸ்ட்ரிங் வந்துட்டு நம்ம கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங் வந்துட்டு இடில ஸ்டார்ட் ஆகல, அதனால நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல எம்டி ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கு. சோ இதுவே நான் இந்த இடத்துல LETங்கிறத கொடுக்காம இந்த இடத்துல நான் இடி எடுத்துட்டு வெறும் எல்னு கொடுத்தாலோ எனக்கு வந்துட்டு லெட்டுங்கிறதுல நம்மளுக்கு எல்லுங்கிற லெட்டர் இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த மாதிரி எல்லுங்கிற அவுட்புட் வந்து நம்மளுக்கு வந்துட்டு வரும். சோ LETங்கிறத கம்ப்ளீட்டா தான் கொடுக்கணும்னு கிடையாது. சோ வெறும் LE அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம ரன் பண்ணாலுமே நம்ம ஸ்ட்ரிங் வந்துட்டு அதுல ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி லிஸ்டா நம்மளுக்கு வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணும். சோ இது மூலமா ஒரு கொடுத்திருக்கிற ஸ்ட்ரிங் வந்துட்டு இதுலதான் ஸ்டார்ட் ஆயிருக்காங்கிறத செக் பண்ணணும் அப்படின்னா நாம இதை வந்துட்டு நம்ம ஈஸியா செக் பண்ணிக்கலாம். சோ இது வந்துட்டு நம்மளுக்கு எந்த இடத்துல எல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு நம்பர்ஸ் எல்லாமே நம்ம ஏதாவது ஒரு சில ரிப்போர்ட்ஸ் நம்ம வந்துட்டு என்டர் பண்ற மாதிரி வரும். சோ அந்த நம்பர்ஸ் எல்லாமே ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் கோட் நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு 91ல நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ 91 கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு போன் நம்பர் நம்ம வந்துட்டு என்டர் பண்ணிருக்கோம். சோ இப்போ இந்த இடத்துல நம்ம செக் பண்ணும்போது ஒரு கொடுத்துருக்கிற நம்பர் வந்துட்டு 91ல தான் ஸ்டார்ட் ஆயிருக்கா அப்படின்னு நீங்க செக் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்க வந்துட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி பர்பஸ்க்காக இப்ப நம்ம கொடுத்துருக்கிற கண்டென்ட் வந்துட்டு இதுலதான் ஸ்டார்ட் ஆயிருக்கணும் அப்படின்னு இருந்தது அப்படின்னா சோ அந்த மாதிரி இடத்துல வேலிடேட் பண்றதுக்கெல்லாம் நாம இதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சோ அடுத்து இன்னொரு கோட் போட்டிருக்கேன். சோ போட்டுட்டு நான் ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது அவுட்புட் வந்திருக்கு. சோ இந்த இடத்துல நம்ம என்ன செக் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ERS அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு டாலர் சிம்பிள் கொடுத்திருக்கேன். சோ இது என்ன செக் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாலர் சிம்பிள் கொடுக்கும்போது நம்ம கொடுத்திருக்கிற ஸ்ட்ரிங் வந்துட்டு நம்மளுக்கு லாஸ்ட்ல ERSல தான் முடிஞ்சிருக்கா அப்படின்னு நம்மளுக்கு வந்துட்டு செக் பண்ணும். சோ இந்த இடத்துல பாருங்க ERS கொடுத்துட்டு நான் ஸ்ட்ரிங்ல செக் பண்ண சொல்றேன். சோ இதை எடுத்துட்டு போய் நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரிங்ல செக் பண்ணும். சோ ERS தான் நம்மளுக்கு இந்த இடத்துல முடிஞ்சிருக்கு. சோ முடிஞ்சிருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த மாதிரி இந்த இடத்துல அவுட்புட் வந்து வந்திருக்கு. சோ இதுவே இப்போ இந்த இடத்துல நான் 3 கேரக்டர்ஸ் கொடுக்காம வெறும் ஒரு கேரக்டர் கொடுத்தாலுமே அதாவது வெறும் S மட்டும் கொடுத்துட்டு நான் ரன் பண்ணாலுமே நம்மளோட ஸ்ட்ரிங் வந்துட்டு Sல முடியறதுனால நம்மளுக்கு இந்த மாதிரி அவுட்புட் வந்துட்டு கரெக்டா தான் வரும். சோ இப்போ இதே கூட நான் வந்துட்டு இல்லாத இடத்துக்கு நான் வந்துட்டு கொடுத்து பார்க்கலாம். சோ நம்மளுக்கு லாஸ்ட்ல வந்துட்டு ERSல தான் நம்மளுக்கு வந்துட்டு முடியுது. ஆனா நான் வந்துட்டு ARS அப்படின்னு நான் வந்துட்டு கொடுத்துட்டு நான் ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது பாருங்க நமக்கு அவுட்புட் வராது. இந்த மாதிரி வெறும் எம்டி லிஸ்ட் தான் வரும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு முடியறது வந்துட்டு ERSல முடியுது. நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ARSல முடியுதா பாரு அப்படின்னு நான் வந்து சொல்றேன். சோ இந்த இடத்துல ஸ்ட்ரிங் வந்துட்டு நம்மளுக்கு மிஸ்மேட்ச் ஆகும். மிஸ்மேட்ச் ஆகும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி எம்டி லிஸ்டா நம்மளுக்கு வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணும். நீங்க செக் பண்றது இந்த மாதிரி நீங்க ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரிங்காவும் கொடுத்து செக் பண்ணலாம், இல்ல ஒரு கேரக்டராவும் கொடுத்து செக் பண்ணலாம், இல்ல இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் ஆஃப் கேரக்டர் கூட நீங்க வந்து கொடுத்து செக் பண்ணலாம். நீங்க கொடுக்கறது எல்லாமே இந்த காம்பினேஷனா போய் தான் நம்மளுக்கு வந்துட்டு இந்த இடத்துல இருக்கா இல்லையாங்கிறத நம்மளுக்கு இந்த டாலர் சிம்பிள் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் நம்மளுக்கு போய் பார்க்கும். சோ இந்த மாதிரி இந்த டாலர் சிம்பிள் நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு லாஸ்ட்ல முடியும் போது இந்த மாதிரி தான் முடிஞ்சிருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்காக நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு welcome@gmail.com அப்படின்னு நான் வந்து கொடுக்குறேன். சோ எல்லாரோட ஜிமெயில் ஐடிஸ் நான் வந்துட்டு கேட்டிருக்கேன். சோ இப்போ இந்த இடத்துல கொடுத்துருக்கிற எல்லாமே எனக்கு வந்துட்டு .comல தான் முடியுதா அப்படின்னு நான் செக் பண்ணணும் அப்படின்னா சோ .comனு கொடுத்துட்டு என்டர் பண்ணா அது கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு எம்டி லிஸ்ட் ரிட்டர்ன் பண்ணும். சோ இதை வச்சுட்டு யார் யார் டீடைல்ஸ் வந்துட்டு கரெக்டா என்டர் பண்ணிருக்காங்க, யார் யாரெல்லாம் தப்பா என்டர் பண்ணிருக்காங்கிறத நம்மளால ஈஸியா நம்மளால ஃபில்டர் பண்ணிக்க முடியும். சோ ஒரு ஸ்ட்ரிங் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும்போது இந்த கேரக்டர்ல தான் இருக்கா அப்படின்னு நீங்க செக் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்துட்டு இந்த கேப் சிம்பிள் நீங்க கொடுக்கணும். எண்ட் ஆகிற கேரக்டர்ஸை செக் பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த டாலர் சிம்பிள் நீங்க வந்துட்டு கொடுக்கணும்.
சோ இப்போ இந்த இடத்துல இன்னொரு கோட் போட்டிருக்கேன். சோ போட்டுட்டு இப்போ நான் இந்த கோட் நான் ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது அவுட்புட் வந்திருக்கு. சோ இந்த இடத்துல என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல் கொடுத்துட்டு 2 டாட் கொடுத்துருக்கேன். சோ இந்த 2 டாட் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ சப்போஸ் எனக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங்கோட ஸ்டார்டிங் கேரக்டர் எனக்கு தெரியும். சோ அடுத்து என்ன கேரக்டர் இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. சோ அந்த கேரக்டர்ஸை பிரிண்ட் பண்ணணும்னு இருக்கும்போது நம்ம இதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சோ எல்னு கொடுத்துருக்கேன். சோ அதுக்கப்புறம் இருக்க 2 கேரக்டர் எனக்கு என்னன்னு தெரியல. சோ அது வந்துட்டு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நாம இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். சோ எல் கொடுத்துட்டு 2 டாட் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 2 கேரக்டர்ஸ் நம்மளுக்கு என்ன இருக்கோ அதை எடுத்துட்டு வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணும். சோ இந்த இடத்துல 2 டாட் கொடுத்தாதான் பிரிண்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நீங்க எத்தனை டாட்ஸ் நீங்க இந்த இடத்துல நீங்க கொடுக்குறீங்களோ அத்தனை கேரக்டர்ஸை நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரிங்ல இருந்து நம்மளுக்கு ஃபெச் பண்ணும். ஃபெச் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட் எடுத்துட்டு வரும். சோ இந்த இடத்துல நான் இத்தனை டாட்ஸ் கொடுத்துருக்கிறதுனால இந்த இத்தனை டாட்ஸுக்குமே இங்க இருக்கிற ஒவ்வொரு கேரக்டர்ஸா நம்மளுக்கு வந்துட்டு எடுத்துட்டே வரும். இன்க்ளூடிங் ஸ்பேஸ் கூட உங்களுக்கு வந்துட்டு எடுக்கும். சோ எடுத்துட்டு இது இந்த எல்லுக்கு அப்புறம் என்னென்ன கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்மளுக்கு எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். சோ இதே கூட இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணலாம். சோ இந்த இடத்துல இதுவே நான் எஸ்ங்கிற லெட்டர் கொடுத்துட்டு நான் வந்துட்டு ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரிங்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் எங்க எஸ் வருதுன்னு பாத்துட்டே வரும். சோ இங்கதான் எஸ் இருக்கு. சோ எஸ்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணிட்டே வரும். எத்தனை கேரக்டர்ஸ் பிரிண்ட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க எத்தனை டாட்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அத்தனை கேரக்டர்ஸ் நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். சோ இப்போ இந்த இடத்துல பாருங்க நம்மளுக்கு இஸ் வரைக்கும் தான் அவுட்புட் வந்திருக்கு. இந்த இடத்துல நான் இன்னொரு 4-5 டாட்ஸ் நான் சேர்த்து கொடுத்துட்டு நான் ரன் பண்றேன். சோ சேர்த்து கொடுத்துட்டு ரன் பண்ண அப்படின்னா நம்மளுக்கு எத்தனை டாட்ஸ் கொடுத்தோமோ அத்தனை டாட்ஸ்ல என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்குங்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு ரிசல்ட்டா நம்மளுக்கு வந்துட்டு காட்டும். சோ இந்த எக்ஸாம்பிள்ல இஆர்எஸ்க்கு அப்புறம் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குங்கிறத கேட்டிருக்கேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இஆர்எஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு வந்துட்டு கேரக்டர்ஸே கிடையாது. சோ இந்த மாதிரி கொடுத்துட்டு ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி எம்டி லிஸ்ட் தான் நம்மளுக்கு வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணும். சோ இதே டாட் நீங்க வந்துட்டு ஃப்ரண்ட்ல கூட வைக்கலாம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் ஃப்ரண்ட்ல டாட் கொடுத்துட்டு இஆர்எஸ் கொடுத்துட்டு நான் ரன் பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா இந்த இஆர்எஸ் வந்துட்டு எங்க முடியுதோ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். சோ இத்தனை டாட்ஸ் நான் கொடுத்துக்கிறதுனால நம்மளுக்கு இந்த இடத்துல கரெக்டா கேரக்டர்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. சோ இப்போ இதே கூட காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு நான் வந்துட்டு டாட்ஸ் இந்த இடத்துல இன்க்ரீஸ் பண்ணிட்டு என்னோட கண்டென்ட் நான் ரன் பண்றேன். சோ என் கூட ரன் பண்ணும்போது பாருங்க நான் 5 டாட்ஸ் நான் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். சோ அதனால நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் முதல் கொண்டு நம்மளுக்கு எடுக்கும். சோ முன்னாடி இருக்க இந்த மெட்டானங்கிற 4 கேரக்டரையும் நம்மளுக்கு சேர்த்து எடுக்கும். சோ எத்தனை டாட்ஸ் கொடுத்துருக்கோமோ அத்தனை கேரக்டர்ஸ் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல எடுக்கும். சோ இதுவே வந்துட்டு இது வந்துட்டு ஒரு சிங்கிள் கேரக்டர் கூட நம்ம அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த இடத்துல நான் கோட் வேற மாதிரி கொடுத்துட்டு நான் ரன் பண்றேன். சோ இங்க என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈக்கு முன்னாடி 2 கேரக்டர், அதாவது 2 கேரக்டர் அதுக்கப்புறம் இ அப்படின்னு எது முடியுதோ அந்த கேரக்டர்ஸ் நான் வந்து எடுக்க சொல்லியிருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இ இருக்கு, ஆனா இதை வந்து எடுக்காது. ஏன் எடுக்காதுன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு கேரக்டர் தான் இருக்கு. சோ இதை வந்து எடுக்காது. சோ அடுத்து பார்த்துட்டே வரும். சோ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்துட்டு இ இருக்கு. சோ ஈக்கு முன்னாடி இருக்க 2 கேரக்டர் எடுக்கும். அப்ப எஸ் எடுக்கும், இந்த எம்டி ஸ்பேஸ் எடுக்கும். சோ இந்த இடத்துல ஒரு எம்டி ஸ்பேஸை பிரிண்ட் பண்ணிட்டு எஸ் நம்மளுக்கு எடுத்து நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி அவுட்புட் வந்து கொடுத்துருக்கு. சோ அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து இ எங்க இருக்குன்னு பாத்துட்டே வரும். சோ இ வந்துட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கு. சோ முன்னாடி இருக்க எம் முன்னாடி இருக்க எம்டி ஸ்பேஸ் அதை எடுத்து நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். சோ அடுத்து இங்க பாத்துட்டே வரும்போது இ வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கு. சோ முன்னாடி இருக்க 2 கேரக்டர், சோ சிடி, சோ அந்த கேரக்டர் எடுத்து நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணும். சோ இந்த மாதிரி கேரக்டர்ஸ்க்கு முன்னாடி என்ன இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த கேரக்டர்ஸ்க்கு அப்புறம் என்ன இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி இந்த மெட்டா கேரக்டர் டாட்ங்கிற மெட்டா கேரக்டர் கொடுத்து நீங்க வந்துட்டு ஈஸியா செக் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்துட்டு மெட்டா கேரக்டர்ஸ் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். சோ இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணி கூட நம்மளால வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங்ல கண்டென்ட் இருக்கா இல்லைங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். சோ இன்னைக்கு நம்ம பார்த்த கண்டென்ட் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஸ்கொயர் பிராக்கெட். சோ ஸ்கொயர் பிராக்கெட்ல நீங்க எந்த கண்டென்ட் கொடுத்தாலுமே உங்களுக்கு வந்துட்டு கேரக்டர்ஸா தான் ட்ரீட் பண்ணும். சோ அது வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த நம்பர் ஆஃப் அக்கரன்ஸ் எத்தனை வாட்டி வந்திருக்குங்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எம்டி லிஸ்ட் ரிட்டர்ன் பண்ணும். சோ அடுத்து வந்துட்டு இந்த கேப் சிம்பிள் பாத்துடணும். சோ ஒரு ஸ்ட்ரிங் வந்துட்டு நம்ம கொடுத்துருக்க கேரக்டர்ஸ்ல ஸ்டார்ட் ஆயிருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணும். அப்படி இல்லாட்டி நம்மளுக்கு எம்டி லிஸ்ட் ரிட்டர்ன் பண்ணும். சோ அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் வந்துட்டு குறிப்பிட்ட வேர்ட்ஸ் தான் எண்ட் ஆயிருக்கானுங்கிறத பாக்கணும் அப்படின்னா நீங்க இந்த டாலர் சிம்பிளை நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணலாம். சோ அதுக்கப்புறமேட்டு டாட்ங்கிற ஆபரேட்டரை நீங்க எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சில கேரக்டர் வந்துட்டு எனக்கு ஒரு சில டெக்ஸ்ட்டுக்கு முன்னாடி என்ன கேரக்டர்ஸ் இருக்குன்னு தெரியல, இல்ல ஒரு சில டெக்ஸ்ட்டுக்கு எனக்கு அதுக்கப்புறம் என்ன கேரக்டர்ஸ் இருக்குங்கிறது தெரியல அப்படின்னு இருந்ததுன்னா இந்த டாட் கேரக்டர் யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்குங்கிறது நீங்க வந்துட்டு ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். சோ இந்த மெட்டா கேரக்டர்ஸ் எல்லாமே தான் நம்ம வந்துட்டு இன்னைக்கு பார்த்த வீடியோ நம்ம பார்த்திருக்கோம். சோ இதுக்கு அடுத்து நம்ம ஃபர்தரா போட போற வீடியோஸ் நீங்க கண்டிப்பா பாருங்க. அப்பதான் இன்னும் என்னென்ன மெட்டா கேரக்டர்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்னா என்ன, செட்னா என்னங்கிறது நம்மளால ரொம்பவே டீடைலா புரிஞ்சுக்க முடியும். சோ இது எல்லாமே தெரிஞ்சது அப்படின்னா தான் உங்களுக்கு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் என்னங்கிறது ஒரு கிளியர் ஐடியா உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். சோ நீங்க நம்ம பார்த்த கான்செப்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே கிளியராவும் டீடைல்டாவும் புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஹாப்பி லேர்னிங். பை பை.